வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபெஸ்டிவல் வந்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடியது பாயாசம் தான். நல்ல மணக்க மணக்க ஒரு டேஸ்டியான பாயாசம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பாயாசம் ரெசிபி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இன்றைக்கி நான் என்னோட ஸ்டைலில் இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பாயாசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1-2 விஷயங்களெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைக்கணும். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நைலான் ஜவ்வரிசி தான். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி ஃபஸ்ட் இந்த ஜவ்வரிசியை நம்ம ஊற வைக்கலாம். இதே போல் ஜவ்வரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே ஒரு பக்கம் வைக்கலாம். இன்னும் 1-2 விஷயங்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளால இந்த ஜவ்வரிசியும் ஊறிடும். இனி அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து இதில் அதே அளவுக்கு தான் 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இனி அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது 2 தேங்காய் எடுத்து இதை துருவி இந்த 2 தேங்காயிலிருந்து 3 தடவையாக பால் எடுக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பால் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2ஆவதும் 3ஆவதும் தண்ணி சேர்த்து 2 பாலையும் ஒரே பாத்திரத்தில் ஊற்றி இதை தனியாக வைக்கணும். இனி இந்த 2 தேங்காய் பாலையும் மூடி போட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம். நம்ம இந்த தேங்காய் பாலை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாலே இந்த பாசிப்பருப்பும் வெந்து ரெடி ஆயாச்சு. இந்த பாசிப்பருப்பும் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். கரெக்டாக ஒரே ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். இப்படி இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்காம இதே போல் கரெக்டாக சேர்த்தா போதும். இனி இந்த குக்கரை மூடி போட்டு இதை ஒரு பக்கம் அப்படியே வைக்கலாம். அடுத்ததாக இந்த பாயாசத்துக்கு நான் பாதி அளவுக்கு வெல்லமும் பாதி அளவுக்கு கருப்பட்டியும் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே பாயாசம் வைக்கும்போது இந்த மாதிரி தான் வைப்பேன். எனக்கு இந்த கருப்பட்டி சேர்த்து பாயாசம் பண்ணினா தான் ரொம்ப பிடிக்கும். 1/2 கிலோ அளவுக்கு கருப்பட்டியும் 1/2 கிலோ அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த வெல்லத்தையும் கருப்பட்டியையும் தட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி எடுக்கலாம். கருப்பட்டி சேர்க்க பிடிக்காதவங்க ஃபுல்லாக வெல்லம் சேர்த்து கூட இந்த பாயாசம் ரெடி பண்ணலாம். இப்போது உருக்கி எடுத்த இந்த பாகை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம இப்படி உருக்கி வடிகட்டி எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய கல் மண்ணெல்லாம் வந்துடும். நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது தெரியும். எப்போவுமே இதே போல் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வெல்லம் கருப்பட்டியெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் இப்படி ஃபஸ்ட்டு உருக்கி வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல சுத்தமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட முடியும். இனி இந்த வெள்ளைப்பாகை மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளால இந்த ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்தாச்சு. எப்படி முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு இந்த ஜவ்வரிசியை மூடி போட்டு அப்படியே ஒரு பக்கம் வைக்கலாம். இப்போது நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. பாசி பருப்பையும் வேக வச்சு எடுத்தாச்சு. வெள்ளைப்பாகும் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு இதில் 3-4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இந்த முந்திரி பருப்போட அளவெல்லாம் நம்ம விருப்பம் போல் சேர்க்கலாம். நான் இப்போது இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்தெடுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வரப்பட்டதும் இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த முந்திரி பருப்பு வறுக்கும் போதே இது கூட கிஸ்மிஸும் சேர்த்து வறுத்தெடுக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே பாயாசம் வைக்கும்போது கிஸ்மிஸ் சேர்க்குறதில்ல. அதனால் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துட்டு அதே நெய்யில் ஒரு சின்ன முடி தேங்காவை இதே போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வறுத்தெடுக்கலாம். நம்ம இப்படி நெய்யில் தேங்காவை வறுத்தெடுத்து இந்த பாயாசத்தில் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே பாயாசம் வைக்கும்போது இந்த தேங்காவை தான் அதிக அளவில் நெய்யில் வறுத்தெடுத்து சேர்ப்பேன். இப்போ இது கூட இன்னும் 2 டீஸ்பூன் கூட நெய் சேர்க்கலாம்.
அப்போ தான் இந்த தேங்காய் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த தேங்காயும் இதே போல் நல்ல பொன்னிறமாக வறுபட்டதும் இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். தேங்காவை நம்ம கோரி எடுக்கும்போது இந்த நெய்யை வடிகட்டி எடுத்துட்டு தேங்காவை மட்டும் கோரி எடுத்தால் போதும். இப்போ அதே நெய்யில் நம்ம அடுத்ததாக சேமியாவை வறுத்தெடுக்க போகிறோம். சேமியாவை இதே போல் பொடி பொடியாக உடைச்செடுத்து கப்பில் அளந்தெடுத்து தான் வறுத்தெடுக்க போகிறேன். கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு சேமியா எடுத்து இந்த நெய்யில் வறுத்தெடுக்கலாம். இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த சேமியாவையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். நெய்யில் இந்த சேமியாவை நம்ம வறுத்தெடுத்து பாயாசம் செய்யும்போது தான் அந்த பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேமியாவை நெய்யில் வறுத்தெடுத்து பண்ணும்போது நம்ம பாயாசம் வச்ச பிறகு இந்த சேமியா ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்கும். நம்ம வறுக்காமல் பண்ணினோன்னா இந்த சேமியெல்லாம் ஒன்றா சேர்ந்து மாவு போல் ஆகிடும். இந்த அளவுக்கு சேமியா வரப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பாயாசம் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததான் பாயாசம் வைக்கலாம். இந்த பாயாசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஃபஸ்ட் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற தேங்காய் பால் எந்த தேங்காய் பால்னா 2ஆவதா 3ஆவதா எடுத்த தேங்காய் பால் தான். தலைப்பால் இப்போ சேர்க்கக்கூடாது, அது கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்ல கொதி வந்ததும் இது கூட ஃபஸ்ட்டாக நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்க்கலாம். இப்படி ஜவ்வரிசியையும் சேமியாவையும் சேர்த்து இந்த தேங்காய் பாலில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இந்த சேமியா பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ஊற வச்ச ஜவ்வரிசியையும் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த இந்த சேமியாவையும் தேங்காய் பாலில் சேர்த்து இதே போல் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த சேமியா பாதி அளவுக்கு வெந்திருக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இந்த பாத்திரத்தை இதே போல் மூடி வைக்கணும். ஃபுல்லாக நம்ம மூடி போட்டுட்டோம்னா இந்த தேங்காய் பால் பொங்கி வழியும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் பாதி அளவுக்கு குக் ஆகி இருக்கும். 2 தேங்காயிலிருந்து 3 தடவையாக பால் எடுத்து வச்சுருந்தோம். இதில் 2ஆவது பாலையும் 3ஆவது பாலையும் சேர்த்து தான் இந்த ஜவ்வரிசியையும் இந்த சேமியாவையும் நம்ம வேக வச்சுருக்கோம். இனி அடுத்ததை நம்ம சேர்க்க போகிறது வேக வச்ச பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பையும் ஃபுல்லாக சேர்த்து அடுத்ததாக இது கூட நம்ம உருக்கி வடிகட்டி வச்சுருந்த இந்த கருப்பட்டி வெள்ளைப்பாகையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடலாம். கருப்பட்டியும் சேர்த்து நம்ம இந்த பாயாசம் ரெடி பண்ணும்போது இந்த பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். நம்ம வெல்லம் மட்டும் சேர்த்து பண்ணும்போது இந்த அளவுக்கு பாயாசத்துக்கு கலர் கிடைக்காது. இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது அந்த தேங்காவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேருமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது தண்ணி ஓவரானால் நம்மளால் அரைக்க முடியாது. கரெக்டான அளவில் சேர்த்து தான் நம்ம அரைச்செடுப்போம். அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த தேங்காய் பாலில் தண்ணி சேர்க்குறதுக்கு அளவெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த பாயாசத்தில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தலைப்பாலை கடைசியாக சேர்க்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஃபஸ்ட்டு பாலையும் சேர்த்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து அடுத்ததாக இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயாசம் வைக்கும்போது அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம இதில் சேர்க்க போகிற எந்த பொருளையும் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. ஒரு பொருள் சேர்த்ததுமே டக்குன்னு அடுத்த பொருள் சேர்க்குறது மாதிரி இருக்கும். இந்த பாயாசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் இந்த பாயாசத்துக்கு வேலை. எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த பாயாசம் டக்குன்னு செய்து முடிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில்
தலைப்பாலும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இப்படி ஒரே ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த பாயாசம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறலாம். இந்த பாயாசம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுமே சேமியா ஜவ்வரிசியை சேர்த்து பாதி அளவுக்கு தான் வேக வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம உடனே வேக வச்ச பாசிப்பருப்பும் உருக்கி வச்சுருந்த கருப்பட்டி வெள்ளை பாகையும் சேர்த்தாச்சு. அது ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்ததை நம்ம கடைசியாக கெட்டியான தேங்காய் பாலே சேர்த்துட்டோம். கடைசியாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு நம்ம அப்படியே வைக்கும்போது இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் இன்னும் பாதி குக் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தான் இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் இந்த பாயாசத்தில் கரெக்டாக வெந்து தனித்தனியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மாவு மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம ரெடி பண்ணின இந்த பாயாசத்தை கிளாஸில் ஊற்றியாச்சு. இப்போ இந்த கிளாஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த வேக வச்ச சேமியா ஜவ்வரிசி நம்ம நெய்யில் வறுத்து போட்ட தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அது மாதிரி நம்ம சேர்த்த தேங்காய் பால் தனியாக இல்லாமல் இந்த தேங்காய் பாலோட இந்த எல்லா பொருட்களும் மிக்ஸ் ஆகி ஒன்றா கலந்துருக்கும். நம்ம பாயாசம் வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஜவ்வரிசியெல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி முத்து முத்து போல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இதே போல் ஒரு பாயாசம் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டைலில் நான் பண்ணின இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.